farmer has enough food for 144 ducks for 28 days. அதாவது ஒரு விவசாயிட்ட 144 வாத்து இருக்கு. அந்த 144 வாத்துக்கு 28 நாளுக்கான உணவு அவட்ட இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 144 வாத்துல இருந்து 32 வாத்தை வித்துட்டாரு. வித்ததுக்கு அப்புறமா இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அதாவது இந்த 28 நாளுக்கான உணவுல மிச்சம் இருக்கக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையா மெத்தட், அதாவது M1D1H1 divided by W1 is equal to M2 D2H2 divided by W2. இந்த ஃபார்முலாவில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனுக்கு பதிலாக நம்ம இங்கே வாத்தை வச்சுக்கரலாம். ஓகேவா, 144. ஸோ 144 வாத்து இருக்கு. அந்த 144 வாத்துக்கு வந்து 28 நாளுக்கு தேவையான உணவு இருக்கு. ஓகேவா, உணவுங்கிறது 28 நாட்களுக்கு தேவையான உணவு. ஸோ உணவுங்கிறது அதாவது ஒரு வேலைங்கிற மாதிரி இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரு சாப்பாடு இருக்கு இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகுதுன்னா அடுத்த மெம்பர் எப்படி கால்குலேட் பண்ண, அடுத்த வாத்தை கால்குலேட் பண்ணணும். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 144 இருந்து 32 வாத்தை வித்துட்டாங்க. அப்போ 32 கழிச்சிடணும். கழிச்சிட்டோம்னா எவ்வளோ இருக்கும், 112. ஸோ அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய வாத்து எவ்வளோ, 112 வாத்து. இப்போ இந்த 112 வாத்துக்கு தேவையான டேஸ் தான் கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ உணவு இருக்கக்கூடிய டேஸ். அதே ஒர்க்குங்கிறது இங்கே 1ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 144 into 28 divided by 1112. ஓகேவா, ஸோ இது போட்டோம்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும் டியோட வேல்யூ. ஸோ இந்த 28 112ஐயும் அடிக்கலாம், 4 டைம்ஸ் அடிக்கலாம். அடுத்து இந்த 4ஐயும் 144ஐயும் அடிச்சோம்னா 36 வரும். ஸோ டி வந்து 36 டேஸ். அப்போ 36 நாட்களுக்கு தேவையான உணவு வந்து இருக்குது.